இப்ப நாம ஒரு அழகான கதைய கேட்கப் போறோம். ஒரு காலத்துல ஒரு ஏழை விவசாயி இருந்தாரு. அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஒரு நாள் அந்த விவசாயியோட வீட்டுல இருந்த ஒரு வாத்து பலப்பலன்னு மின்னுற தங்க முட்டைய ஒன்னு போட்டுச்சு. அடடா! விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? அந்த வாத்து தினமும் ஒரு தங்க முட்டைய போடுமாம். ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க முட்டை கிடைச்சதும் விவசாயி கொஞ்சம் கொஞ்சமா பணக்காரராக ஆரம்பிச்சாரு. அவரோட கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. ஆனா போகப் போக அந்த விவசாயிக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஏன் இந்த வாத்து தினமும் ஒரு முட்டை போடணும்? இதுக்குள்ள நிறைய தங்க முட்டை இருக்குமே. இத வெட்டி உள்ள இருக்கிற எல்லா தங்க முட்டையும் ஒரே நாள்ல எடுத்துக்குவோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாரு. அவருக்கு பொறுமை இல்லாம போச்சு. பேராசை வந்து கண்ண மறைச்சிருச்சே. ஒரு நாள் அந்த விவசாயி என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு கத்திய எடுத்து அந்த வாத்த வெட்டிட்டாரு. வாத்துக்குள்ள நிறைய தங்க முட்டை இருக்குன்னு நினைச்சாரு. ஆனா உள்ள திறந்து பார்த்தா ஒண்ணுமில்ல. அது சாதாரண வாத்து மாதிரி தான் இருந்துச்சு. அந்த தங்க முட்டை போடுற அதிசயமே போயிடுச்சு. விவசாயிக்கு ஒரே அதிர்ச்சி. இப்ப அந்த விவசாயிகிட்ட வாத்தும் இல்ல, தங்க முட்டையும் இல்ல. அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. தன்னோட பேராசையால எல்லாத்தையும் இழந்துட்டோமேன்னு ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தாரு. இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் குழந்தைகளா? பேராசைப்பட்டா நமக்கு இருக்கிறதும் போயிடும். அதனால எப்பவுமே பேராசைப்படாம சந்தோஷமா இருக்கணும், சரியா?